எமர்ஜென்சி கால்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் அந்த பர்சன் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனோட ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு மெத்தட் தான் எமர்ஜென்சி கால். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு எதிர்க்க வர ஒரு பர்சன் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குற யாராக இருந்தாலும் அந்த பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த பர்சனோட ஃபேமிலி இல்லை யாருக்காச்சும் இன்ஃபர்மேஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக அந்த பர்சனோட மொபைலில் இருக்கிற எமர்ஜென்சி கால் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எமர்ஜென்சி காலில் சேவ் ஆகிருக்கிற அந்த பர்சனோட ஃபேமிலியோட நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த பர்சனோட இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்காக தான் எமர்ஜென்சி கால்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எமர்ஜென்சி கால் வந்து எல்லாரோட மொபைலில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் லாக் ஸ்க்ரீனு கீழே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கால்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் ஆப்பில் வந்து எமர்ஜென்சின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த எமர்ஜென்சி காலில் வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து உங்களுக்கு எப்படி கால் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க.